بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله، ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: شنائع المعروف تقي مصارع السوء. رواه الطبراني رحمه الله. صدق النبي صلى الله عليه وسلم كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை அணுவணுவாக பின்பற்றிய அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத் செய்தவனாக இன்னுரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அமால்களும் அல்லாஹ்விடத்திலே பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன. மரணிப்பதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய செயற்பாடுகள், அது நன்மைகளாக இருக்கலாம், தீமைகளாக இருக்கலாம், அனைத்துமே பதியப்பட்டு நாளை மறுமை நாளையிலே அதற்குரிய தகுந்த கூலிகள் எமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு வைத்திருக்கக்கூடிய இரக்கத்துடைய வெளிப்பாடு, ஒரு முஃமின் வாழக்கூடிய காலத்திலே அவன் செய்யக்கூடிய சில நற்கர்மங்கள், சில நல்ல செயல்கள் அவனுடைய மரணத்தோடு அது துண்டித்து போய்விடாமல் அது கியாமத் நாள் வரைக்கும் தொடரக்கூடியதாக, அவனுடைய பட்டோலைகளை நன்மைகளால் நிரப்பக்கூடியவைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான்.
அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை யார் உலகத்திலே அதிகமாக செய்துவிட்டு செல்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மண்ணறைக்குள்ளால் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் உலகத்திலே இருக்கும் பொழுது செய்த அமல்களை விட அதிகமான நன்மைகள் அவர்களுடைய பட்டோலைகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது மூதாதையர்கள் எத்தனையோ பேர்கள் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்துவிட்டு செய்திருக்கிறார்கள். நிரந்தரமான தர்மம் என்று சொல்லுவோம். சதகா ஜாரியா என்று ஒன்று இருக்கிறது. சதகா ஜாரியா என்று வரும்பொழுது நாம் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வெறுமனே பள்ளிகளை கட்டி வைத்திருக்கிறார்கள், அல்லது ஏதோ இடத்தில் ஒரு பாடசாலையை அல்லது ஒரு தண்ணீருக்குரிய வழியை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இது மாத்திரம்தான், அதாவது பணத்தினால் செல்வத்தினால் சில விடயங்களை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இது மாத்திரம்தான் சதகா ஜாரியா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அப்படிப்பட்ட நிலையான தர்மம், அதாவது நிரந்தரமாக கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய பட்டோலைகளை நிரப்பக்கூடிய அமல்கள் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஹதீஸ்களில் உலமாக்கள் கிட்டத்தட்ட 40 ஹதீஸ்களை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸிலிருந்து ஒரே ஒரு ஹதீஸை இன்றைய குத்துபாவில் சற்று நாம் விளங்கிக் கொண்டோம் என்றால் நமது வாழ்க்கையில் மிக்க பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அந்த ஹதீஸை தான் நபி அவர்கள் சொன்னார்கள். இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி இல்மன் அல்லமஹு வ நஷரஹு வ வலதன் சாலிஹன் தரகஹு வ முஸ்ஹஃபன் வரதஹு வ மஸ்ஜிதன் பனாஹு வ பைத்தன் லிப்னி ஸபீல் பனாஹு வ நஹ்ரன் அஜ்ராஹு வ ஸதகத்தன் அக்ரஜஹா மின் மாலிஹி ஃபீ ஸிஹ்ஹத்திஹி வ ஹயாத்திஹி யல்ஹகுஹு மின் பஅதி மௌத்திஹி. நபி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இதில் நபி அவர்கள் 7 அமல்களை சொல்லி தந்தார்கள். இந்த 7 அமல்களும் எமது மௌத்துக்கு பின்னால் எமது கபருக்கு வரக்கூடிய அமல்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் மரணிப்பதற்கு முன்னால் அவருடைய கபருக்கு வரக்கூடிய சில அமல்களை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதையும் நபி அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஸத்தக அலைக்கும் இந்த வஃபாத்திக்கும் பிதுனுசி அம்வாலிக்கும் ஜியாதத்தன் லகும் ஃபீ அமாலிக்கும். ஒரு மனிதன் மௌத்தாக நெருங்கும் பொழுது, அவனுடைய கடைசி நிலைமை வரும் பொழுது, அவனுடைய வராச சொத்திலிருந்து, அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்திலிருந்து முழுமையாக அதை தான தர்மம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. என்றாலும் கூட அவன் மரணிக்கும் பொழுது அவனுடைய சொத்தில் இருந்து 3இல் ஒரு பகுதியை சதகா செய்யும்படி, சதகா செய்து கொள்ள முடியும் என்று மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு சந்தர்ப்பமாக இன்னல்லாஹ தஸத்தக அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்து விட்டான் என்ற ஹதீஸை நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன்? ஜியாதத்தன் லகும் ஃபீ அமாலிக்கும், நீங்கள் மௌத்தானதுக்கு பின்னால் கபருக்குள்ளால் இயங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய அமல்கள் அதிகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நான் சொன்ன அந்த ஹதீஸ் 7 விடயங்களை அடங்கிய அந்த ஹதீஸுடைய தொகுப்பை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே முதலாவதாக நபி அவர்கள் சொன்ன விடயம் என்ன? முதலாவது சொன்னது இல்மன் அல்லமஹு வ நஷரஹு. ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இல்ம், அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மார்க்க அறிவு, அவன் அதனை மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், அதனை பரப்புகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்மு என்று வரும் பொழுது மனிதன் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவை அடுத்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இது அவனுடைய மௌத்துக்கு பின்னாலும் அவன் சொல்லிய ஒரே ஒரு விடயம். அந்த விடயம் இன்னொரு மனிதர் எடுத்து அந்த அமலை செய்கிறாரு, அவரிடத்திலிருந்து இன்னொருத்தர் செய்கிறாரு. கியாமத் நாள் வரைக்கும் சங்கிலி தொடராக சென்று கொண்டிருக்கின்றன. எனவே அந்த அமலுடைய கூலி
பரிபூரணமாக இந்த மனிதனுடைய கபரை சென்றடைகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இடத்திலே இல்மு என்று வரும் பொழுது யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நாங்கள் ஆளும் இல்லையே, நான் எப்படி அடுத்த மக்களுக்கு இல்மை பரப்புறது, எனக்கு எப்படி இந்த அமலை செய்ய முடியும், அப்படி யோசிப்பது ஒரு தவறான விடயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆலிமுக்கு பல விடயங்கள் தெரிந்திருக்கலாம். நாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு ஹதீஸாவது எனக்கு தெரிந்திருக்கும். ஒரே ஒரு ஹதீஸ் நபியவர்கள் சொல்லி தந்த நல்ல விடயம், அந்த விடயத்தை நாம் மாத்திரம் அமல் செய்யாமல் இன்னொரு மனிதருக்கு நாம் எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் அமல் செய்ய தொடங்குவார் என்றால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. உதாரணமாக ஒரு மஜ்லிஸ்ல ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து அவர் சொல்லுகிறாரு, நபி அவர்கள் சொன்னார்கள், யாரு 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான். மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் 10 மர்ராத் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. இந்த ஹதீஸை லேசாக எல்லாருக்கும் பாடமாக்க முடியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது போன்று யார் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே ஒரு மரத்தை நாட்டுகிறான். இந்த ஹதீஸ் நிறைய பேருக்கு பாடமாக இருக்கும், சிறிய பிள்ளைகளுக்கு பாடமாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை இன்னொருத்தருக்கு எத்தி வைப்பது யாருக்கு சிரமம் இருக்கிறது? இதற்கு ஆலிமாக வேண்டிய தேவையில்லை, இதற்கு பெரிய ப்ரொஃபஸராக வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்கும் முடியும். இந்த அமலை செய்யுங்க, நாமும் செய்வோம். போகக்கூடிய இடங்களில் தெரிந்த விடயங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்து வைப்போம், நிச்சயமாக எமது கபரை வந்தடையும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில புத்தகங்களை மக்களுக்கு பகிர்வது, சில புத்தகங்களை வாங்கி சில இடங்களிலே வைப்பது, பள்ளிவாசல்களிலே, லைப்ரரிகளிலே மக்கள் அதை வாசிப்பதற்கு எந்தெந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட இடங்களிலே நாம் இதனை பரப்பும் பொழுதோ என்னால் முடிந்த அந்த இல்மை பரப்பக்கூடிய செயற்பாடுகளினூடாக யாரெல்லாம் பலனடைகிறார்களோ அனைவருடைய கூலிகளும் எமது கபரை வந்தடையும். நிச்சயமாக அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது விடயம் நபி அவர்கள் சொன்னார்கள், வலதன் சாலிஹன் தரகஹு, சாலிஹான ஒரு பிள்ளையை விட்டு சென்றிருக்கிறாரு. எல்லாருக்கும் விருப்பம் சாலிஹான பிள்ளை உண்டாகணும், அவரை எந்த பேரை கெடுக்க கூடாது, எந்த பேரை உயர்த்தக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும், எனக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும், எல்லாருக்கும் விருப்பம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் சாலிஹாகுவதற்கு நான் சுருக்கமாக சில விடயங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன். நீளமான தலைப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பேச வேண்டியவைகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிள்ளை சாலிஹாக வேண்டுமா, குர்ஆன் எங்களுக்கு படித்து தரக்கூடிய முதலாவது ஒரு விடயம் என்னவென்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியது துஆ. அத்துஆ, துஆவை கொண்டுதான் எமது பிள்ளைகளை சாலிஹாக ஆக்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துஆ கேட்கலாம். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் அது மிக பெருமையான நேரம். தஹஜ்ஜுத்ல எழும்பி துஆ கேட்கலாம். எல்லா துஆக்களிலேயும் நாம் எமது பிள்ளைகளை சாலிஹாக்கி தரும்படி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், முன்னால வந்த நபிமார்கள் துஆ செய்தார்கள். இந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் பேசுகிறது, ஒரு பிள்ளை கிடைத்ததுக்கு பின்னால் தான் துஆ செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று அல்ல, ஒரு பிள்ளை கிடைப்பதற்கு முன்னாலே துஆ செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி, யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான ஒரு பித்தளத்தை தந்தருள்வாயாக என்று துஆ செய்தார்கள். அவருடைய மனைவி இன்னும் கற்பம் தரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் சாலிஹான பிள்ளையை கேட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கான எனக்கு கிடைக்கக்கூடிய பிச்சளங்களை சாலிஹாக்கி அதை தரும்படி அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். நிறைய துஆக்கள் குர்ஆனிலே வருகிறது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் செய்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைக்கு எப்படி உபதேசம் செய்கிறார்கள், 10 வசாயாக்கள், 10 வசியாக்கள் செய்தார்கள். வசியத்துகள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த வசியாக்கள் தனி கிதாபுகளாக இங்கு வந்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பெருமதி மிக்க வசியாக்கள். அந்த வசியத்துகளை எடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க பிள்ளைகளை பார்த்து, ஒரு நபி அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க, மாதா அபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால எதை வணங்க போகிறீர்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன வணங்கணும், எப்படி தொழணும், எப்படி உலகத்துல வாழணும் என்ற எல்லா விடயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பிள்ளைகளை உட்காருவோம்,
டைம் கொடுப்போம், கொடுத்து நல்ல விடயங்களை படிச்சு கொடுப்போம். இரக்கமாக சொன்னால் பிள்ளைகள் அதனை உள்வாங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அதே போன்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு ஒரு மனிதர் வந்தாரு. வந்த நேரத்துல வீட்டுல பார்த்து அவர் இருக்கல்ல, பள்ளியில இருக்கிறாங்க என்று சொன்ன நேரத்துல அந்த மனிதர் போனாரு. பள்ளியில போய் சந்திக்க போன நேரம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரமாக தொழுகிறார்கள். ருக்கூ சுஜூத் எல்லாம் நீளமாக செய்கிறார்கள். நீண்ட நேரமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்தவுடன் பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு மனிதர் வந்திருக்கிறார், நண்பர் சந்திப்பதற்காக வேண்டி. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய பிள்ளை வாசலிலே காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தொழுது முடித்து விட்டு வரங்காட்டியும் அவருடைய பிள்ளை காத்து கொண்டிருந்தாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் நண்பரை பார்த்து சொன்னார்கள், இன்னி லஅஸீது ஃபீ ஸலாத்தி மின் அஜ்லி இப்னி, நான் என்னுடைய தொழுகையை நீளமாக்கினது இந்த பிள்ளைக்காக வேண்டிதான். என் தொழுகை இவ்வளவு நீளமாக நான் தொழுகிறது இந்த புள்ள சாலிஹான பிள்ளையாகணும். என் தொழுகையில முழுமையாக இந்த பிள்ளைக்கான துஆ இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டார்கள். சஹாபிதான், சஹாபி என்று நினைத்துக் கொண்டு ஏனுக்குள்ள நான் ஒரு சஹாபி, ஏனுக்குள்ள சாலிஹாத்தான் வரும். நான் ஒரு தாபிஈ, ஏனுக்குள்ள சாலிஹாத்தான் வரும். நான் ஒரு ஆலிம், ஏனுக்குள்ள சாலிஹா வரும் என்று யாரும் நினைக்க கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அது நடக்க முடியாது. எனவே துஆவின் பக்கம் திரும்புவோம், எமது பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்டுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், மூன்றாவது முஸ்ஹஃபன் வர்ரதஹு, குர்ஆன், ஒரு குர்ஆனை விட்டு செல்கிறாரே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்று வரும் பொழுது நிறைய பேருக்கு நாம் இன்று இந்த குர்ஆனை வாங்கி கொடுப்பதற்கு எமக்கு முடியும். எமக்கு ஓத தெரியாது, அதை படித்துக் கொள்வது அது வேறு விடயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய மதரசாக்கள் இருக்கின்றன, இன்றைக்கு மக்தபுகள் இருக்கின்றன. மக்தபுகள்ல குர்ஆன் வாங்கி கொள்ள எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த குர்ஆன் சிறிய விலைதான் வரப்போகிறது. ஒரு 10 குர்ஆனை வாங்கி கொடுப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அந்த பிள்ளைகள் ஓதும், அதனுடைய முழு நன்மைகளும் எங்களுக்கு வந்து சேரும். ஆரம்பிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குர்ஆனை வாங்கி கொடுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நிறைய மக்தபுகளுக்கு அடுக்கி குர்ஆனை வாங்கி தந்திருக்கிறார்கள். அதனுடைய பலனை தெரிந்தவர்கள். அல்லாஹ்வின் நேரடியார்களே, மதரசாக்களுக்கு போங்க, அதை தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை குர்ஆன் வேணும், குர்ஆனை வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸாகி ஆலிமாகி அந்த பிள்ளைகள் ஏறக்கூடிய காலம் அவர்கள் யாருக்கெல்லாம் படித்துக் கொடுக்கிறார்கள், அவர்களிடத்தில் எத்தனை பேர்கள் படிப்பார்கள். இது சங்கிலி தொடராக போய்கொண்டே இருக்கு. இந்த நன்மைகள் எமது கபரை வந்தடையும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு இடைப்பட்ட 2 விடயங்கள் வருகின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏன் சொல்லாமல் ஒரு விடயங்களை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நேர காலத்தோடு ஹுத்மாவை முடிக்க வேண்டியிருக்கிறது. ஏவல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தண்ணீர், ஒரு மனிதர் தண்ணீருக்குரிய ஏற்பாடு செய்கிறாரு. தண்ணீருக்குரிய ஏற்பாடு இது மிக முக்கியமான ஒரு சதகாவாக இருக்கின்றன. இது எங்கட நாட்டை பொறுத்தவரையில், சில பொழுது அதிலும் மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த விடயத்துடைய பாரம் எங்களுக்கு விளங்காவிட்டாலும் இது போன்ற, அதாவது தண்ணீர் இல்லாத பிரதேசங்கள் எங்கட நாட்டிலே இருக்கின்றன. அதே போன்று வெளிநாடுகள், அரபு நாடுகள் போன்ற இடங்கள்ல கடுமையான சூடு காலம், இந்தியா பாகிஸ்தான் போன்ற இடங்கள்ல தண்ணீருக்கு எவ்வளவு அவதிப்படுகிறார்கள், தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று அங்கு போனால் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது இந்த பிரதேசமும் இந்த பிரதேசங்களிலும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். தண்ணீர் கிணங்கள் தூர இருக்கலாம், வீடுகளுக்கு தண்ணீர் எடுத்துக் கொள்ளாமல், சிலர்கள் மோட்டர்கள் போட்டுக் கொள்ளாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய வீடுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்டவர்களை தேடி போவோம், தேடி போய் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் புகற்றது இருக்கிறது, மிகப்பெரிய மிகவும் சிறந்த ஒரு அமல் என்பதை நபி அவர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி சதகாத்துன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே மனிதர் வந்தாரு. இந்த தண்ணீர் புகற்றுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா வரக்கூடிய பெரும் நிறைய நஷ்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் என்று அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். அதற்குரிய சில சம்பவங்களையும் எழுதியிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்தாரு.
வந்தால் அவருடைய காலிலே ஒரு காயம் ஏற்பட்டு சீர் சலம் வடிந்து கொண்டிருக்கிறது. இடத்துல வந்து சொன்னாரு, சரியான கஷ்டமாக இருக்கிறது. என காலில் வந்து இந்த காயம் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இருக்கின்றன. 7 வருடங்கள் இருக்கிறது. இந்த காயத்தின் காரணமாக என்னுடைய ஆடைகள், நான் படுக்கக்கூடிய விழிப்புகள் எல்லாத்திலையும் சீர்சலம் வடிந்து சரியான ஒரு சிரமமாக இருக்கிறது. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் செய்து பார்த்தாச்சு, இன்னும் லேசாக அல்ல. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இந்த ஊர்ல தண்ணீர் இல்லையோ அந்த ஊரை தேடுங்க, அங்கு போய் ஒரு கிணற்றை தோண்டி அவர்களுக்குரிய தண்ணீருக்குரிய ஏற்பாடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். நல்லடியார்களே, அவர் போனாரு, தேடினாரு, கிணற்றை தோண்டி கொடுத்தாங்க. சில நாட்கள் போகல, அவருடைய காலில் இருந்த அந்த காயம் எங்கு போனது தெரியல, அது சுகமாகிவிட்டது. அதே போன்று மிக முக்கியமான ஒரு இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்ற நூலுடைய இமாம் அவர்கள், அவருடைய முகத்தில் ஒரு காயம் வந்திருந்தது, அதிலையும் சீர்சலம் வடிந்து கொண்டிருந்தது. அவருக்கு சொல்லப்பட்டது இந்த விடயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் என்ன செய்தாரு, வீட்டுக்கு முன்னால ஒரு தொட்டில ஏற்படுத்தி அதுல குளிரான தண்ணீரை நிரப்பி வைப்பார்கள். வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்கள் குடித்து விட்டு செல்வார்கள். இந்த சில நாட்கள் போகும்பொழுது அந்த நோய் லேசாகியது என்பதை எமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிதாய வன்னிஹா என்ற கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் தேடி போய் செய்து கொடுப்போம். நிறைய வீடுகள் இருக்கின்றன, இன்னைக்கு தண்ணீர் எடுத்துக் கொள்ள இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேடுவோம். நிறைய பேர் பணம் காசுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம், எந்த வழிகளிலே செலவழிப்பது என்று தெரியாமல் இருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களை தேடி போய் செலவழிப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து வைக்கிறேன். நாம் இந்த பள்ளிவாயல், அதாவது உங்களோட இந்த மஹல்லாவுக்கு தேவையான, தற்பொழுது தேவையான ஒரு மிக முக்கியமான விடயம், நபியர்கள் சொன்னார்கள், ஒரு பள்ளியை மனிதர் கட்டுகிறாரு, அந்த பள்ளியிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் முழுமையாக அவருடைய கபரை வந்தடையும். நபியவர்கள் சொன்னார்கள், யாரு ஒரு பள்ளியை கட்டுகிறார்களோ, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கமித்ஹசி கஃபாத் அவ் அஸ்கர பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. இந்த ஹதீஸ் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ், புகாரி ரஹிமஹுல்லாஹ் தாரீகுல் கபீர் போன்ற கிரந்தங்களிலே கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பாருங்கள். யார் அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டுகிறாரோ அதற்கு நபியவர்கள் சொன்னார்கள், கமித்ஹசி கஃபாத். கஃபாத் என்பது ஒரு பறவை இனம். அந்த பறவை, அதுக்கு கூடு கிடையாது. அவைகள் குட்டியிட, அதாவது குஞ்சு பொறுக்க வேண்டும் என்றால், முட்டையிட வேண்டும் என்றால், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவை பாலைவனத்திலே மணலை அப்படியே கொஞ்சம் தோண்டிவிட்டு அதற்குள்ளால அவைகள் முட்டைகளை இட்டுவிட்டு சென்றுவிடும், அதை மூடிவிட்டு சென்றுவிடும். இதுதான் அவைகளுடைய கூடாக கணிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியவர்கள் சொன்னார்கள், இந்த அளவேனும் இந்த குருவி இருக்கிறது, இந்த குருவி தன்னுடைய முட்டைகளை வைப்பதற்காக வேண்டி இட்டிருக்கக்கூடிய, அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சிறிய ஒரு இடம், இந்த இடம் போன்ற அளவாவது, அல்லது நபியவர்கள் சொன்னார்கள், அதை விடவும் சிறிய ஒரு இடம், அதை விடவும் சிறிய ஒரு இடத்தை அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி யார் கட்டி கொடுக்கிறாரோ அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே அவருக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செலவழிக்கக்கூடிய செலவழிப்பு இருக்கிறது, இது சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இந்த பள்ளி வாயிலை கட்டினவர் யாரோ தெரியாது எனக்கும், உங்களில் இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்களுக்கும் சில பொழுது தெரிந்திருக்க முடியாது. இந்த பள்ளி வாசல்களிலே இங்கு எத்தனை அமல்கள் நடைபெறுகின்றன, எத்தனை சின்ன சிறார்கள் ஓதிவிட்டு செல்கிறார்கள். அவர்கள் ஓதிவிட்டு செல்லக்கூடிய அந்த கட்டத்தை மாத்திரம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்த சிறிய மக்கள் பிள்ளைகள் வருகிறார்கள், 5-6 வயது பிள்ளைகள் ஆரம்ப இல்முடைய கல்வியை அங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆனை ஆரம்பித்து அதற்கு பின்னால் ஒரு மதரசாவுக்கு போகிறார்கள், இல்மை கற்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு ஆலிமாகி, ஒரு முஃப்தியாகி, அல்லது ஒவ்வொரு கட்டங்களுக்கு போய் அவர்களிடத்திலிருந்து எத்தனை பேர்கள் படிக்கிறார்கள். இவ்வாறு இந்த சங்கிலி தொடர் எவ்வளவு நீளமாக போகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு கல்லை கொடுத்தவருக்கும் அந்த முழுமையான நன்மைகள்
போய் சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா கண்டேன் கிடையாது. இந்த மஸ்ஜிதுக்கு ஒருவா கொடுத்திருப்பாரு. அவருடைய காலத்திலே அவருக்கு முடிந்தது அதுதான். ₹1 கொடுத்திருந்தாலும் 10 ரூபாய் கொடுத்திருந்தாலும் இன்று நாம் செய்யக்கூடிய இந்த குத்துபாக்கள், நீங்கள் கேட்கக்கூடிய இந்த குத்துபாக்கள், இந்த இடத்திலே தொழக்கூடிய தொழுகைகள், ஒவ்வொரு ரமதான் வந்த போதும் எத்தனை பயான்கள், எத்தனை தொழுகைகள், எத்தனை தராவீகள், எத்தனை கியாமுல் குர்ஆன்கள் எத்தனை எழுதப்படுகின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நன்மைகளும் இந்த மஸ்ஜிதிலே பங்கு கொண்ட ஒவ்வொருத்தருடைய கபரையும் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது மூதாதையர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்ய வேண்டும். இந்த எமது நாட்டை பொறுத்தவரையில் எத்தனையோ அரபி ஜமாத்துகள் வந்திருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய டூரிஸ்டுகள் அரபிகள் வந்து சொல்கிறார்கள், இந்த நாட்டிலே வந்து இறங்கும் பொழுது இதோ முஸ்லிம் நாடை கொண்டிருக்கிறது. ஏன் ஒவ்வொரு டவுனுக்கு போனாலும் மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. மிகப்பெரிய டவுன்களில் அழகான முறையில் காட்சி அளிக்கிறது எமது பள்ளி வாயில்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய கூலி போய் சேரும். அதனால் இன்று மிக தேவையான ஒரு விடயம் இந்த மஹல்லாவுக்கு மிக ஒரு தேவையான ஒரு விடயம், இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. இந்த இடத்துக்குரிய ஒரு இடம் தற்பொழுது வந்திருக்கிறது. அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அமௌண்ட்டையும் குறிப்பிடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே வசூல் பண்றது என்று நினைக்க வேண்டாம். நாம் இதை எத்தி வைக்கிறோம். இந்த இடத்துல நாம் சொல்லிக் கொள்கிறோம், இப்படி ஒரு விடயம் இருக்கிறது. யாரெல்லாம் பங்கு கொள்ள முடியுமோ நாம் முந்திக் கொள்வோம். முந்தி இதனுடைய அமல்களை, நாம் இதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். நிச்சயமாக இன்று எனக்கு ஏலம் ஒரு பேக் சிமெண்ட் வாங்கி கொடுக்க முடியும், எனக்கு முடியும். இதற்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியும், எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செலவழிப்போம். செலவழித்து அதிலே நாம் இன்பம் காணுவோம். இன்னைக்கு நிறைய இஸ்ராஃபுகள் நடக்கின்றன. இன்னைக்கு நிறைய இஸ்ராஃபுகள் இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் இங்கே பேச தேவையில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இஸ்ராஃபுகளை குறைத்து விட்டு நாம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களிலே செலவழிப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குத்துபா முடிந்ததற்கு பின்னால், தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இதை உங்களுக்கு எத்தி வைப்பார்கள். அதனுடைய முழு டீடைல்ஸையும் சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போம், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களிலே நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு என்னால் முடிந்தது எவ்வளவோ அதை கொடுத்து நாம் இந்த இடத்திலே அந்த பங்குதாரிகளாக மாறுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவிக்கு ஆரம்பமாக கொடுத்த அந்த அன்சாரி சிறுவர்கள் யதீம் அந்த இடம் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய இடமாக மாறி இருக்கிறது. அந்த இடத்திலே செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் அந்த கபரை போய் சேருமே, எவ்வளவு பெரிய நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மஸ்ஜிது நபவியிலே குப்பைகளை புரட்டிக் கொண்டிருந்த உம்மு மிஹ்ஜன் என்ற ஒரு பெண்மணி, ஒரு கருத்த நிறமுள்ள ஏழை பெண்மணி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய சில ஊத்தைகளை புரட்டிக் கொண்டிருந்த பெண்மணி, அவள் மௌத்தாகி விட்டாங்க. மௌத்தாகினதுக்கு பின்னால் நபி அவர்களுக்கு தெரியாது. நபி அவங்க கேட்டாங்க, ஏன் எனக்கு நீங்க அறிவிக்கல? அந்த பெண்மணியுடைய ஜனாசாவை எனக்கு அறிவிக்க இருந்து நபி அவர்கள் கவலையோடு கேட்டுவிட்டு அவர்களுடைய மக்பராவுக்கு போய் நபி அவர்கள் தொழுதார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மஸ்ஜிதுடைய சில ஊத்தைகளை புரட்டின பெண்மணிக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே இடம் கொடுத்தான் என்றால் நிச்சயமாக நாம் செலவழிக்கக்கூடிய செலவழிப்புகள் அது ஒவ்வொன்றும் பெருமதியானது. இன்னொரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பொழுது நாம் சதகாக்கள் செய்கிறோம். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் சில வழிகளில் எம்மை வழிகெடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அவனுடைய திட்டங்கள் அது மிக ஆழமானது. அதை சில அறிஞர்களும் விளங்கிக் கொள்ள முடியாது. தல்பீஸ் இப்லீஸ் என்ற கிதாபிலே இமாம் எழுதியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே சில பேர் யோசிக்கலாம், நாம் ஏன் இதற்கு செலவழிக்க வேண்டும்? இதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க தானே, இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதற்கு செலவழிக்கலாமே என்று சில பொழுது யோசிக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி யோசித்து விட்டு சிலருக்கு சில பொழுது நான் ஊடு கட்டி கொடுக்க வானம் என்றோ அல்லது ஏழைகளுக்கு சதகா செய்ய வானம் என்று சொல்ல வருவதில்லை. சில பொழுது அங்கு போய் செலவழிக்கும் பொழுது இவருடைய பெயர் அந்த இடத்திலே வர வேண்டும் என்று அது முகஸ்துதியாக மாறக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஷைத்தான் நல்ல ஒரு வழியை விட்டு இன்னொரு வழியை நல்லதாக காட்டி எமது சதகாக்களை பலனில்லாததாக, எமது மறுமைக்கு பலனில்லாத ஒரு விடயமாக மாற்றிவிடலாம். இந்த பள்ளியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செலவழிக்கிற விடயத்திலே ஒரு பெனிஃபிட் இருக்கிறது. என்னவென்றால், நாம் எமது
நாம் செலவழிக்கக்கூடிய செலவழிப்புகள் இருக்கின்றன. சில பொழுது இஹ்லாஸில் 100% தான் எங்களுடைய இஹ்லாஸ் இருக்கலாம். நாம் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தோம், எனவே அந்த அமல்களுடைய பாரம் குறைவாக இருக்கலாம். ஆனால் செலவழித்ததற்கு பின்னால் அந்த பள்ளிவாசலில் வந்து தொழக்கூடிய சில மக்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர்கள். அவருடைய அமல்கள் எங்கட அமலை விட பன்மடங்கு பாரமாக இருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க கபருக்கு போனதுக்கு பின்னாலும் இப்படிப்பட்ட நல்ல மக்களுடைய அமல்கள், அது பாரமான அமல்கள், எங்களுக்கு அதை செய்ய முடியாது. ஆனால் அந்த மக்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய பரிபூரணமான கூலி எந்த விதமான குறையும் இல்லாமல் எமது கபரை வந்தடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதில் பங்கு கொள்வதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் உறுதி கொள்வோம், நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை தந்தருவான். அதே போன்று கடைசியாக நான் ஒரு இரு வார்த்தைகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தான் உயிரோட இருக்கும் பொழுது, தனக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் செய்யக்கூடிய சதகாக்கள். இன்னைக்கு நோய் வந்ததுக்கு பின்னால நிறைய செய்யறாங்க சதகாக்கள். நோய் வந்து கடைசி காலம் மௌத்தாக கிட்டவளதான் யோசிக்கிற, இப்ப கொடுப்போம் சதகா செய்வோம் என்று. அந்த சதகாக்களை விட நாம் உயிரோடு இருக்கும் பொழுது, நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செலவழிக்கக்கூடிய சதகாக்கள் மிச்சம் பிரயோஜனம் உள்ளதாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நலவுகள் கெட்ட சதகாக்கள் செய்யக்கூடிய நேரத்திலே கெட்ட மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கும். நிச்சயமாக நபி அவர்கள் சொன்னார்கள், மூன்று விடயங்கள், அந்த மூன்று விடயத்தை நான் சத்தியம் செய்கிறேன், நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், உங்களுக்கு சில விடயங்களை சொல்கிறேன், நீங்கள் அதனை பாடமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சதகா கொடுப்பதன் மூலமாக ஒரு நாளும் பணம் குறைந்து விட மாட்டாது என்பதை நபி அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள். சதகா கொடுக்கிறோம், 1000 ரூபாய் இருக்கிறது, 200 ரூபாய் கொடுத்தோம், 200 ரூபாய் குறைந்த மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக நபி அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள், அது குறைய கிடையாது, அது பன்மடங்காக மாறியே தீரும் என்பதில் அல்லாஹ்வின் நல்லடியார்களை நபி அவர்கள் சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் பட தேவையில்லை. நிச்சயமாக சதகாக்கள் என்பது நிறைய மஹல்லாக்களை சேர்ந்தவர்கள், அக்குணையை சேர்ந்தவர்கள் உண்மையிலே சதகாக்கள் நிறைய செய்கிறார்கள். இன்றைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த மஸ்ஜிதுடைய தேவை இருக்கிறது. நாம் எமது உள்ளத்திலே ஆழமாக நினைத்துக் கொண்டு சதகாக்களிலே நாம் உட்படுவோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நிறைய பலாய் முசீபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாப்பான், நிறைய நலவுகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு விருப்பமான அமல்களோடு தொடர்பு படுத்தி கடைசி முடிவுகளை சிறந்ததாக்கி அருள்வானாக. நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, பெற்றெடுத்த தாய்த்தனுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, பெற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் முழு முஸ்லிம்களுடைய நிலைமைகளையும் சீராக்குவாயாக. சிறிய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.